ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சம் ப்ராடக்ட் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஒரு 5 எபிசோடாக சம் ப்ராடக்ட் எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுங்கிறது பார்த்துட்டோம். ஸோ இப்போ சம் ப்ராடக்ட் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதால் சால்வ் பண்ண முடியாத ஒரு இஷ்யூ இருக்குது. அதை வந்து வேற ஒருத்தர் சால்வ் பண்ணுறாரு. அவர் என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் யார் சால்வ் பண்ணுறா, எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதில் வந்து ப்ரைஸ் வந்து த்ரூ அவுட் த இயர் கான்ஸ்டன்டாக இருக்கு. ஆனால் ஜான் டு டிசம்பர் இதில் வந்து எவ்வளோ யூனிட் சேல் ஆயிருக்குங்கிறது டேட்டா இருக்கு. நம்ம என்ன அரைவ் பண்ணோம் அப்படின்னா, மந்த்லி சேல்ஸுக்கு நார்மலா சம் ப்ராடக்ட் போட்டுட்டு அந்த பிரைஸ் அரே செலக்ட் பண்ணிட்டு அதை F4 ப்ரெஸ் பண்ணா அது லாக் ஆயிடும். ஏன்னா பிரைஸ் த்ரூ அவுட் த இயர் சேஞ்ச் ஆகல. ஸோ அது அந்த ரெஃபரன்ஸ் மாறவே கூடாதுங்கிறனால F4 வச்சு அந்த ரெஃபரன்ஸை அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா, அடுத்த அரே ஜான் செலக்ட் பண்ணி அதை வந்து லாக் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இப்போ எல்லா மாதத்துக்கும் நம்ம வந்து அதை கொண்டு வந்துருக்கலாம். அதே ஃபார்ம்ல கண்ட்ரோலாக அடிக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி F2 அடிச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் அடித்தாலும் ரெண்டில் எது வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து வந்துடுது. இப்போ என்ன எனக்கு அப்படின்னா, ப்ராடக்ட் சியை சேர்க்காம எனக்கு எவ்வளோ சேல்ஸ்ன்னு தெரியணும். ஸோ நான் ப்ராடக்ட் சியை ஹைட் பண்ணி பார்த்தா இந்த சம் ப்ராடக்ட் வந்து எனக்கு வேல்யூ மாற்றவே மாட்டேங்குது. அப்போ ப்ராடக்ட் பி அது மாதிரி நான் வந்து ஹைட் பண்ணி பார்க்குறேன். ப்ராடக்ட் பியும் எனக்கு வேண்டாம். இது இல்லாமல் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும்னு பார்த்தா என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அது ஒரிஜினல் சேல்ஸ் லெவல்லே இருக்கு. எல்லா ப்ராடக்ட்டையும் இன்க்ளூட் பண்ணின சேல்ஸே காட்டுறது எனக்கு. ஸோ என்னால் அந்த ஹைட் பண்ணால் அந்த இதை ரிமூவ் பண்ண முடியல, சேல்ஸ் அதுல இருந்து ரிமூவ் பண்ண முடியல. அதே மாதிரி நான் ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி பார்த்தாலும் சியை ரிமூவ் பண்ணிட்டேன், பியை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படி பார்த்தாலும் சேல்ஸ் வந்து எனக்கு சேஞ்சே ஆகலை, பிசி எல்லாம் அதுல இருந்து ரிமூவ் ஆகலை. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம். சேல்ஸ் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுக்கு தனித்தனியாக செக் பண்ணணும்னா செக் பண்ண முடியல. சேல்ஸ் வந்து இதில் ஆல்டர் ஆக மாட்டேங்கிறது. முதல்ல கொடுத்த லெவலில் அப்படியே இருக்கு. இப்போ தான் வந்து என்னன்னா, எனக்கு சப் டோட்டல்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரு. எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படின்னா, சப் டோட்டலுக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா, இந்த ஹைட் பண்ணால் அதை வேல்யூவை வந்து சப் டோட்டல்ல இருந்து வெளில எடுக்கிறதுங்கிற குவாலிட்டி அதுக்கு இருக்காது. ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு வேண்டியது வந்து 109. ஸோ சம் தான் நமக்கு வேணும். சம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ முதல்ல சப் டோட்டல்ங்கிற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பார்ப்போம். அப்புறம் அதை சம் ப்ராடக்ட்ல சேர்த்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பார்ப்போம். இப்போ சப் டோட்டல் என்ன பண்றது அப்படின்னா, இப்போ ஜானை ஃபுல்லாக நான் டோட்டல் போட்டேன். எவ்வளோ 950. சப்போஸ் எனக்கு ப்ராடக்ட் பிசி வேண்டாம் அப்படின்னா நான் அதை ஹைட் மாத்திரம் பண்றேன், 540 ஆயிடுது. ஸோ இது வந்து 950ல இருந்து 540 ஆகுதுன்னா அந்த நடுவில் 230யும் 180 ப்ராடக்ட் பிஎன்சியும் ஆட்டோமேட்டிக்காக அதுல இருந்து ரிமூவ் ஆயிடுது. இதே ஹைட் தான் நம்ம சம் ப்ராடக்ட்டும் பண்ணி பார்த்தோம். ஆனால் சம் ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகல. சப் டோட்டலுக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு கெப்பாசிட்டி என்னன்னா, ஹைட் பண்ணா சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தாலும் பிசி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ல வந்து சேஞ்ச் ஆகல, பட் சப் டோட்டல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ சப் டோட்டல் என்ன பண்ணி தருது அப்படின்னா, இந்த ஹைட் பண்ணதை ரிமூவ் பண்ணி கொடுக்குறது. இதை மட்டும் வச்சு பண்ண முடியாது. இதோட சேர்த்து நம்ம ஆஃப்செட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதான் நம்ம ஃபுல்லா இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆஃப்செட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பார்க்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு ஆஃப்செட் போட்டுட்டு இதுல ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ், ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இந்த ரோஸ் காலம்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸை வந்து எவ்வளவு பொசிஷன் சேஞ்ச் பண்ணுங்கிறதா வந்து ரோஸும் காலம். ரோ நான் நம்பர் 1 கொடுத்தேன்னா ஒரு பொசிஷன் கீழே வந்துடும். ஜான்ங்கிறது வந்து 200 மாறிடும். 2 கொடுத்தேன்னா 230 மாறிடும். ஸோ எவ்வளோ ரோஸ் கீழே வரணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ரோஸ்ங்கிறது. ஸோ நான் சப்போஸ் 3 கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. அப்புறம் காலம் வந்து பொதுவாக சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ ஜான்ல இருந்து ஃபெப்ருக்கு போயிடும். காலம் 1 கொடுத்தாலே வந்து ஜான்ல இருந்து ஃபெப்ருக்கு போயிடும். அதனால காலம் 0 தான். அதை நார்மலாக ஒன்றும் கொடுக்கலனாலும் 0 தான் எடுத்துக்கும். ஓகேவா? அப்புறம் ஹைட்டு வித்து என்ன அப்படின்னா, எவ்வளோ செல்ஸ் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் எனக்கு எடுத்துன்னு வரணும் அப்படிங்கிறது தான் ஹைட்டு வித்து. எவ்வளோ செல்ஸை வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஹைட்டு கீழே. அதே மாதிரி ரைட்டில் எவ்வளோ செல்ஸ் எடுத்துக்கணுங்கிறது வித்து. ஓகேவா? இப்போ நான் ஹைட் வித்து எதுவும் கொடுக்கல, அது மேண்டேட்ரி இல்லைங்கிறதுனால அது கமாவும் கொடுக்க வேண்டாம். இப்போ க்ளோஸ் பண்ணேன்னா 180, அதாவது ஜான்ல இருந்து 3 ரோஸ் ஆஃப்செட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 3 ரோஸ் ஆஃப்செட் பண்ணி 180ல வந்து வேல்யூ கொடுக்குறோம். இதுதான் வந்து ஆஃப்செட்டோட ஃபங்க்ஷன். ஆஃப்செட் வந்து கொடுத்த ரெஃபரன்ஸே வேற ஒரு லொக்கேஷனுக்கு மாற்றுறதுக்கு தான் இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன். இது எப்படி சப் டோட்டலில் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஈக்குவல் டு சப் டோட்டல் கொடுத்துட்டு நம்ம இதில் வந்து சம் ஃபங்க்ஷன் தான் இதில் வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ 109 சம் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு இந்த ரெஃபரன்ஸுக்கு பதிலாக தான் நம்ம வந்து ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆஃப்செட் யூஸ் பண்ணோம்னா இதில் அதே மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து எந்த செல் வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் இதில் ஃபர்ஸ்ட் செல் கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு ரோஸ்க்கு வந்து இங்க வந்து நான் நம்பர் எதுவும் கொடுக்க போறது இல்லை. இதை வந்து அரே ஃபங்க்ஷன் அரேயை வச்சு லாக் பண்ண போறேன். எனக்கு வந்து 0ல 4 இதுல 5 ரோ தான் இருக்குங்கிறதுனால நான் 0ல 4 வரைக்கும் கொடுத்து இதை லாக் பண்ண போறேன். ஏன் 0ல 4 அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ வந்து எங்கேயுமே மூவ் ஆக வேண்டாம். அதனால ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப்செட் பண்ண வேண்டாங்கிறதுனால அது 0. அப்புறம் ஒவ்வொரு ரோ மூவ் ஆகிறதுக்கும் அது வந்து நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோக்கு 1 கொடுக்கணும், அடுத்த ரோ மூவ் ஆகிறதுக்கு 2 கொடுக்கணும், அடுத்த ரோக்கு 3, அதுக்கு அடுத்த ரோக்கு 4. அவ்வளோதான், லாஸ்ட் ரோ வரைக்கும் வந்துடும். அவ்வளோதான் நமக்கு மொத்த இது இருக்கு. ஓகேவா? இது மட்டும் கொடுத்தா போகிறோம். இப்போ காலம்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஏன்னா அடுத்த காலம் மூவ் ஆகக்கூடாது. அதனால காலம்ஸ் கொடுக்க வேண்டாம். அப்புறம் ஹைட்டும் வந்து ஹைட்டும் விட்டும் மேண்டேட்டரி கிடையாது, அதனால அதை அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? இப்போ இது என்ன முக்கியமாக பண்ணணும்னா, இது நம்ம அரே ஃபங்க்ஷனாக க்ளோஸ் பண்ணணும். அப்போதான் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அரே ஃபங்க்ஷனாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். அதுக்கு முன்னாடி இதுக்கு பேரந்தசிஸ் கொடுத்துட்டோம்னா இது க்ளோஸ் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். ஓகேவா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டோம்னா இது வந்து அரே ஃபங்க்ஷனாக மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷனை மாத்திரம் செலக்ட் பண்ணிட்டு F9 ப்ரெஸ் பண்ணி பாருங்க. என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னா இந்த 5 செல்லில் உள்ள 5 வேல்யூ வந்துருதா? இதுதான் வந்து ஆஃப்செட் ஃபங்க்ஷனோட இது. இப்போ சப் டோட்டல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் ப்ராடக்ட் B வந்து ஹைட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஆஃப்செட் வந்து ஃபுல்லாக எல்லா வேல்யூவும் எடுத்துமா இருக்கு இல்லையா? இப்போ சப் டோட்டல் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபுல்லாக இதை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு தவிர எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த நடுவில் எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஹைட் பண்ணிருக்கோமோ அந்த ப்ராடக்ட்ல 0 வந்துருக்கும். அது வந்து கணக்கில் எடுத்துக்கல. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வேணும். இப்போ நம்ம சப்போஸ் ப்ராடக்ட் C ஹைட் பண்ணே வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு F9 ப்ரெஸ் பண்ணேன்னா 2 0 வந்துருக்கு. ஸோ ப்ராடக்ட் பியும் இல்லை, ப்ராடக்ட் சியும் இல்லை. இதுதான் இதோட ஒர்க்கு. சப் டோட்டல் யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள ஆஃப்செட்லையுமே வந்து ரோஸை வந்து அரே ஃபங்க்ஷனாக 0 1 2 3 4 வச்சு லாக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை அரே ஃபங்க்ஷனாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணி அரே ஃபங்க்ஷனாக வச்சுட்டோம்னா தான் இது ஒர்க் ஆகும். இவ்வளவும் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை கொண்டு போய் நம்ம சம் ப்ராடக்ட்டுக்குள்ள கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சம் ப்ராடக்ட்டுக்குள்ள போட்டுட்டோம்னா இது ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் அரே மல்டிப்ளை பண்ணிட்டு ப்ரைஸ் அரே செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. நான் இப்போ ப்ராடக்ட் BC எடுக்கிறேன், ஃபுல்லாக அந்த சேல்ஸ் வந்துருக்கு. ஸோ ப்ராடக்ட் Bயை மறைக்கிறேன், ஒரு சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. ப்ராடக்ட் Bயோட சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. ப்ராடக்ட் Dயை மறைச்சேன்னா அதோட சேல்ஸும் குறைஞ்சிடும். ஸோ இப்போ ஹைட் பண்ணால் மேலே வெறும் சம் ப்ராடக்ட் வந்து இதெல்லாம் வந்து குறைக்கல, அப்படியே இருக்கு. அப்போ எனக்கு ப்ராடக்ட் B மட்டும் எனக்கு இதில் இருந்து வேண்டாம். ஓகேவா? ப்ராடக்ட் Bயை ஹைட் பண்ணா இதுல மட்டும் வந்து சேல்ஸ் ப்ராடக்ட் Bயோட ரிமூவ் ஆகுது, மேல வந்து அப்படியே தான் இருக்கு வெறும் சம் ப்ராடக்ட். இது சம் ப்ராடக்ட், சப் டோட்டல், ஆஃப்செட் இது மூணையும் சேர்த்தா அது என்ன ஆகுதுன்னா ப்ராடக்ட் Bயோட சேல்ஸை ரிமூவ் பண்றது. இப்போ நான் ப்ராடக்ட் Bயை வந்து அன்ஹைட் பண்ணிட்டேன்னா 2 சேல்ஸும் வந்து சேம் ஆகிடும். இதை ஒரு தடவை திருப்பி சம்மரைஸ் பண்றேன். சம் ப்ராடக்ட்ல வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, ஹைட் பண்ணா அந்த சேல்ஸை வந்து அதுல இருந்து ரிமூவ் பண்ண மாட்டேங்குது. ப்ராடக்ட் Bயை நான் ஹைட் பண்ணேன்னா ப்ராடக்ட் பியோட சேல்ஸில் அந்த டோட்டல்ல சம் ப்ராடக்ட் சேல்ஸ்ல இருக்கு. ஜான் சேல்ஸ்ல வந்து ப்ராடக்ட் பியோட சேல்ஸும் இருக்கு. ஆனால் அதை ஹைட் பண்ணிட்டேன், அதை ஃபில்டர் பண்ணியும் பார்த்துட்டேன். ஸோ அது வந்து சம் ப்ராடக்ட்ல இருந்து ரிமூவ் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப் டோட்டல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஹைட் பண்ணா அதுல இருந்து ரிமூவ் பண்ணிக்கிறது. ஸோ சப் டோட்டலுக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸ் ஆஃப்செட்டையும் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து சம் ப்ராடக்ட் உள்ள கொண்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ ஒர்க் ஆகுது. அப்போ ஹைட் பண்ணா அந்த சேல்ஸ் வந்து அதுல இருந்து ரிமூவ் ஆகுது. இந்த ஆஃப்செட் மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். சப் டோட்டல் வந்து ஈஸி தான். சப் டோட்டல் வந்து எப்படின்னா, ஈக்குவல் டு சப் டோட்டல் போட்டுட்டு அந்த 109 அந்த ஃபங்க்ஷன் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த ரெஃபரன்ஸ்ல தான் வந்து நம்ம ஆஃப்செட் கிரியேட் பண்றோம். ஸோ சப் டோட்டல்ல ஒண்ணுமே கிடையாது. சப்ரோல் தான் நான் ஒர்க் பண்றது. இங்க கழிச்சு கொடுக்கறதுங்கிற ஒர்க் வந்து சப்ரோல் தான் பண்றது, ஆஃப்செட் பண்ணல. ஆஃப்செட் வந்து பொசிஷனுக்கு மட்டும்தான். ஓகேவா? சப்ரோல் தான் வந்து இந்த சேல்ஸை குறைச்சு கொடுக்கறது, அதுக்கு தான் அந்த குவாலிட்டி இருக்கு. ஆஃப்செட் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு ரோஸ்க்கு வந்து இது நமக்கு 5 ரோ தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம மேனுவலா வந்து இந்த அரேயை லாக் பண்ணலாம். அதுதான் நம்ம பண்றோம். இப்போ ரெஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செல் ரெஃபரன்ஸ் ஜான்ல செலக்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட் ஏயோட சேல்ஸ் அதுதான் அதை செலக்ட் பண்ணிட்டு ரோஸ் வந்து ஃபுல்லாவே நம்ம லாக் பண்றோம். என்ன அப்படின்னா அரேயா லாக் பண்றோம். இது வந்து இந்த கர்லி பிரேசஸ் கொடுத்தோம்னா அரேயா மாறிடும். ஓகேவா? ரோஸ் மட்டும் தான் இது கொடுக்குறோம், 2 3 கொடுக்கல. உள்ள வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா செமிகோலன் யூஸ் பண்ணணும், கமா கிடையாது, செமிகோலன் யூஸ் பண்ணணும். இங்க கமா யூஸ் பண்ணாலே கிரைட்டீரியாவா தான் எடுத்துக்கணும்.
அதனால உள்ள செமிகோலன்ல 0 1 2 எத்தனை ரெஃபரன்ஸ் நம்மள்ட்ட இருக்கோ எத்தனை ரெஃபரன்ஸ் இருக்கோ அத்தனை இதுக்கு நம்ம ஒன்னு குறைவா கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அதனால 0 1 செமிகோலன் 3 செமிகோலன் 4 அது மட்டும் கொடுத்துட்டு இது என்ன பண்ணோம்னா இதுல காலம்ஸ் வந்து எதுவும் கொடுக்க போறது இல்ல, ஹைட்டும் விட்த்துமே வந்து நம்ம எதுவும் கொடுக்க போறது இல்ல. அதனால இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் யூஸ், ஓகேவா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் யூஸ் பண்ணாதான் இது அரே ஃபங்க்ஷனா மாறும். ஓகேவா, இதை வந்து இப்ப நம்ம சப்டோட்டலுக்குள்ள சேர்த்துட்டு சப்டோட்டல்ல அந்த 109 ரெஃபரன்ஸ் அதை கொடுத்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா, இது ரெண்டையும் வந்து இப்ப சம் ப்ராடக்ட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னா சம் ப்ராடக்ட் ஒர்க் ஆகும். ஓகேவா, இது ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் அரே, இது மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த செகண்ட் அரே பிரைஸை வந்து லாக் பண்ணிக்கணும். ஓகேவா, பண்ணிட்டோம்னா அந்த சேல்ஸ் கிரியேட் ஆயிடும். இப்போ இதுல F2 அடிச்சோம்னா கண்ட்ரோல் என்டர், இது ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ ப்ராடக்ட் பி ஹைட் பண்ணோம்னா பாருங்க இதுல வந்து சேல்ஸ் ரெடியூஸ் ஆயிடும். ப்ராடக்ட் ஏ ஹைட் பண்ணாலும் அதோட சேல்ஸ் ரெடியூஸ் ஆயிடும். இப்போ ஹைட் பண்ணாலும் ஃபில்டர் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். ஃபில்டரும் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். ஹைட் பண்ணாம சப்போஸ் நம்ம ஃபில்டர் பண்றோம்னா ஃபில்டர்ல வந்து நான் ப்ராடக்ட் பியை ரிமூவ் பண்றேன் அப்படின்னா அதே 7600. இப்போ சம் ப்ராடக்டால ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண முடியல, பட் சப் டோட்டல் ஆஃப்செட் இதெல்லாம் சேர்த்துட்டு அதை அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகேவா.